ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाचसाद्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. ஸ்லோகம் 20. त्यक्त्वा कर्म फलासङ्गं नित्य तृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तो अपि नैव किञ्चित् करोति सः. மொழிபெயர்ப்பு. தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதல்களையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எந்த அதாவது பலநோக்கு செயல்களையும் செய்வது இல்லை. பொருளுரை. ஒருவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது மட்டுமே செயல்களின் பந்தத்தில் இருந்து விடுதலை பெறுவது சாத்தியமாகும். கிருஷ்ண பக்தன் பரமபுருஷ பகவானிடமுள்ள தூய அன்பில் செயல்படுவதால் செயலின் பலன்களில் அவனுக்கு எவ்வித கவர்ச்சியும் இல்லை. அனைத்தையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து விட்டதால் அவன் தனது சுய பராமரிப்பையும் பொருட்படுத்துவது இல்லை. மேலும் சொத்துக்களை சேர்ப்பதற்கோ ஏற்கனவே தன்னிடமுள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கோ அவன் கவலைப்படுவது இல்லை. தன் கடமையை தன்னால் இயன்றவரை திறமையாக செய்துவிட்டு அனைத்தையும் கிருஷ்ணரிடம் விட்டு விடுகின்றான். இத்தகு பற்றற்ற மனிதன் நல்ல தீய விளைவுகளில் இருந்து எப்போதும் விடுபட்டுள்ளான். எனவே அவன் எதையும் செய்யாதது போலவே ஆகிறது. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகளற்ற செயல் என்பதன் அறிகுறியாகும். எனவே கிருஷ்ண உணர்வின் செயலை தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் முன்னரே விளக்கியது போல அவை விகர்மா எனப்படும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போதும் கர்மா இது அகர்மா விகர்மா அப்படின்னு சொல்லி இந்த 3 வித கர்மாக்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப அதுல பார்க்கும்போது இப்ப நம்ம 20 ஸ்லோகம் 20ல இருந்து 23 வரைக்கும் 23 ஆமா ஸ்லோகம் 19ல இருந்து பார்க்கும்போது அப்ப அங்கிருந்து ஸ்லோகம் 23 வரைக்கும் அகர்மாவை பற்றி விளக்குகின்றது. இப்ப பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கர்மா அகர்மா விகர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி யாராவது கொஞ்சம் ரீகால் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது படிக்க முடியும். இல்ல கரெக்டா சொல்லுங்க. கிருஷ்ணர் கரெக்ட். ஓகே மதன். இல்ல கர்மா அப்படின்னு சொல்றது எப்படின்னா செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே கரெக்ட் மாதாஜி. வேற யாராவது சொல்றீங்களா? கரெக்ட் மாதாஜி, தேங்க்யூ. வேற
பாவ செயல் இல்ல பிரபு, விகர்மா தான் பாவ செயல். ஆஹ் அகர்மா அது. ஆஹ் இல்ல குழப்பிக்க கூடாது பிரபு, அதனாலதான் நம்ம வந்து அந்த இது பேசுறது. நான் கர்மா புண்ணிய செயல் ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு லைன்ல. கர்மானா புண்ணிய செயல், விகர்மா விகர்மானா பாவ செயல், அதுக்கப்புறம் ஆகர்மானா கிருஷ்ண உணர்வின் செயல், எந்த விளைவையும் ஏற்படுத்தாத செயல். ஓகே பிரபு, எழுதி வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா இது இது வந்து நம்ம வந்து குழப்பிக்க கூடாது என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுதான் வந்து முதல்ல ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பிரபுபாதர் விளக்கும் போதும் கர்மம் அப்படின்னு சொல்லும் போது அங்க செயல் அப்படின்னு சொல்றாங்க. விகர்மம்னா எது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அது நம்ம செஞ்சோம்னா அதுதான் விகர்மம். இல்ல இந்த செயல் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா விகர்மம் அது. இப்ப அதுக்கப்புறம் அது பாவ செயல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா? இப்ப இதே வந்து நம்ம செயல் செய்யறோம், ஆனா அந்த செயல்ல பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அதுதான் ஆகர்மம். ஓகேவா? அதுதான் கிருஷ்ண உணர்வின் செயல். இப்ப இந்த ஸ்லோகம் 19 இருந்து 23 வரைக்கும் பார்க்கும் போதும் இது வந்து அக்கர்மா பற்றி வந்து விளக்குகின்றது. கிருஷ்ண உணர்வின் செயல். அகர்மானா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, எந்த மாதிரி செயல்படுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து விளக்குகின்றார் இல்லையா. அப்ப வந்து ஸ்லோகம் 19 பார்க்கும்போது எப்படி சொல்லப்பட்டு இருந்ததுன்னா, யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவன் பண்டிதனாக அறியப்படுகிறான். அத்தகையவன் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவன் என்று சாதுக்களால் கருதப்படுகிறான். இது வந்து பிரபுபாதர் வந்து கீழே வந்து விளக்குறாங்க இல்லையா. இப்ப அந்த இங்க பகவான் நீங்க சொல்லிட்டு அந்த பக்குவமான அறிவு, அந்த பக்குவமான அறிவு என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து உடல் அல்ல ஆத்மா, ஆத்மாவுடைய உண்மையான சொரூப நிலை என்ன அப்படின்னாக்கா, நான் பகவானுடைய கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொண்டு அந்த ஸ்வரூப நிலையிலிருந்து செயல்படுவது, அதுதான் கர்மா. அங்க வந்து நம்ம செயல் செய்யறோம், ஆனா அந்த செயலில் எந்த விளைவும் ஏற்படுவது இல்லை. அதனால் அந்த செயலின் மூலமாக நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனா நம்ம எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யறோம் இல்லையா. அப்ப அதனால எந்த இழப்பும் வந்து இல்லை இல்லையா. நம்ம வந்து பகவானுக்காக செய்யறோம் இல்லையா. போன கிளாஸ்ல வந்து நான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா. ஒரு பக்தர் வந்து புத்தக விநியோகத்திற்காக போறாங்க அப்படின்னாக்கா, அவங்க 4 மணி நேரம் வந்து புத்தக விநியோகத்துக்காக வந்து அந்த நேரத்தை வந்து செலவிடுறாங்க. ஆனா எந்த புத்தகம் வந்து விற்பனை ஆகவில்லை. ஆனா வந்து அவங்க வந்து அது எல்லாமே வேஸ்டா அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த 4 மணி நேரம் கிருஷ்ணருக்காக அவங்க நேரத்தை வந்து செலவிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க புக்கு வாங்கல அப்படின்னாக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அது வாங்காதவங்களுக்கு தான் அது நஷ்டம். ஆனா அந்த பக்தர் 4 மணி நேரம் வந்து யாருக்காக செயல்பட்டார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. கிருஷ்ணருக்காக செயல்பட்டார், கிருஷ்ணரை பற்றி வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக வந்து அவங்க இந்த நேரத்தை வந்து அவங்க செலவு செய்தார். அது வந்து ஆகர்மா இல்லையா. அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதே வந்து என்னுடைய புலன் திருப்திக்காக நான் செய்யறேன் அப்படின்னாக்கா, அப்ப என்ன ஆகுது இல்லையா. நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பௌதிகவாதிகள், இப்ப அவங்க எப்படி பண்றாங்கன்னா தன்னுடைய புலனுணர்ச்சிக்காக செயல்படும் போது, இன்னைக்கு நான் வந்து இது 4 ஷிப்ட் வருது அப்படின்னாக்கா, அப்ப அதுல வந்து ஒரு ஷிப்டுக்கு வந்து நான் வந்து இதுல இந்த படம் பாக்குறதுக்காக நான் 3 மணி நேரம் நான் நேரத்தை செலவிடுகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, அப்ப அது தன்னுடைய புலனுணர்ச்சிக்காக அவங்க அவங்க அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் அவங்களுடைய சக்தியை எல்லாமே வந்து அவங்க அங்க பண்றாங்க இல்லையா. இப்ப அது வந்து தன்னுடைய புலனுணர்ச்சிக்காக அங்க வந்து அவங்க செய்யறாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக விளக்குறேன், அவ்வளவுதான் இது. இப்ப அது வந்து தன்னுடைய புலனுணர்ச்சிக்காக வந்து வருது. இப்ப அங்க பந்தப்பட்ட நிலை வந்து ஏற்படும். ஆனா இதே வந்து அந்த பக்தர் வந்து பார்த்தோம்னா அந்த 4 மணி நேரம் வந்து புத்தக விநியோகத்திற்காக வந்து நேரத்தை செலவிட்டாங்க. இப்ப அது வந்து கிருஷ்ண உணர்வின் செயல் இல்லையா. அப்ப எது கர்மா, எது அக்கர்மா, எது விக்கர்மா, நம்ம வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனா பகவானே இதுல சொல்லிடுறாங்க, இதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு ஆன்மீக குரு, ஒரு தூய பக்தரினுடைய அவங்களுடைய கருணையால், அவங்களை வந்து அவங்களுடைய கருணையின் மூலமாக நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆன்மீக குருவை சரணடைவது அவசியம் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து இங்க விளக்குறாங்க. இப்ப இந்த ஸ்லோகம் 20 வந்து பார்த்தோம்னா, தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து
எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எந்த செயலையும் செய்வது இல்லை. இல்லையாப்பா, அங்க செயல் செய்யறாங்க. அப்ப இங்க பகவான் இங்க சொல்றாங்க என்னன்னா, இப்ப அந்த பலநோக்கு செயல் செய்வது இல்லை. அங்க கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க அவங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும், காலையில இருந்து இரவு வரைக்கும் அவங்க செயல்கள் செய்யறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்வதனால அவங்க செயல்கள் செய்வது இல்லை. என்ன செயல் செய்வதில்லை? பலநோக்கு செயல்கள் செய்வதில்லை. எந்த பந்தப்பட்ட நிலை அவங்களுக்கு ஏற்படுவது இல்லை. இப்ப அது ஆக்கர்மா. இப்ப கிருஷ்ண உணர்வின் செயலாக செய்யப்படுது. இப்ப அதுதான் நம்ம இதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஒரே விஷயம் தான் விளக்கப்படுது. என்னன்னா, கிருஷ்ண உணர்வில இருந்து நாம் எப்படி செயல்படுவது இல்லையா, கொஞ்சம் மாறி மாறி விவரிக்கப்படுது. அப்படிதான் வருது இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, கர்ம யோகம் பற்றி பார்த்தோம் இல்ல, எப்படி பகவானுக்காக நம்ம செயல்படுவது, எப்படி அர்ப்பணிப்பது, அதை தான் அங்க விளக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதையும் இங்க பகவான் அதை தான் இங்க சொல்றாங்க. ஆகர்மா இல்லையா, கிருஷ்ண உணர்வின் செயல்கள் இருப்பவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க அதை பற்றி இங்க தெளிவாக இன்னும் விளக்குறாங்க. விளக்கமாக பகவான் விளக்குகிறார் இதுல இப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எதையுமே அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யவே மாட்டாங்க. எது வருதோ ஓகே, இதுதான் பகவான் எனக்கு விதித்தது அப்படின்னு சொல்லி அவங்க அதுல திருப்தியா இருந்துக்குவாங்களாமா. இப்ப அதுல திருப்தியாக இருந்து அதனால அவங்களுக்கு ஓகே, இது ரொம்ப அதிகமாக வந்தாலும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. எதுவுமே வரலைனாலும் அவங்க சாரி, ரொம்ப அதிகமா வந்தாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. ரொம்ப குறைவாக வந்தாலும் அவங்க அதுக்கு வருத்தமும் பட மாட்டாங்க இல்லையா. அவங்க பிரம்மபூத நிலையில் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? 18வது அத்தியாயத்துல அதனுடைய விளக்கத்தை பகவான் குடிக்கின்றார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சம சர்வேசு பூதேசு மத்பக்தி லபத்தே பராம். பிரம்மபூத பிரசன்னாத்மா எப்படி இருப்பாங்க? ந சோச்சதி ந காங்ஷதி, எதையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பவே மாட்டாங்க. இப்ப எதுவுமே சப்போஸ் அடையணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டும் அதை அடைய முடியலைனாலும் அவங்க அதுக்கு வருத்தப்படவும் மாட்டாங்க. அத்தகைய ஒரு நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா மத்பக்தி லபத்தே பராம். அப்ப அந்த ஒரு நிலையில அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, சம சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்ப்பாங்க. எப்படி? எல்லாருமே பகவானுடைய ஒரு சம்பந்தம் இருக்கு, ஆன்மீக ரீதியில் பார்ப்பாங்க. எல்லாருமே இவங்க ஆண் பெண், இவங்க இந்த உடல் அந்த உடல், எதையுமே அந்த உடல் ரீதியாக வித்தியாசத்தை அவங்க பார்க்காமல் எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம், எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது அப்ப அவங்க அந்த ஒரு நிலையில் எப்படி ஆகுது? மத்பக்தி லபத்தே பராம், என்னுடைய பக்தி நிலையை, பக்தி தொண்டு நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்னு சொல்றாங்க பகவான். இப்ப அதுதான் பிரம்மபூத நிலையில் இருக்கிறவங்க இப்ப அவங்க செயல்படுற நிலைகள் எப்படி இருக்கும் அதை இங்க பகவான் விளக்குகின்றார். அதுக்கப்புறம் இப்ப அவங்க அதனால அப்ப பாருங்களேன், இப்ப அவங்க அந்த புத்தக விநியோகத்திற்காக, அந்த உதாரணத்துக்காக, அந்த ஒரே உதாரணத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப அவங்க அந்த புத்தக விநியோகத்திற்காக 4 மணி நேரம் அவங்க செலவிட்டாங்க. யாருமே புக்கு வாங்கவே இல்லை, புத்தகம் வாங்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதுல வருத்தம் இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. ஏன்னா நான் கிருஷ்ணருக்காக செஞ்சேன் இல்லையா. அவங்க எல்லா முயற்சியும் அவங்க சைட்ல இருந்து எல்லாமே அந்த பக்தர் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பலன் மத்தவங்களுக்கு அந்த புத்தகம் வாங்கலைனாலும் இதனால அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த 4 மணி நேரம் கிருஷ்ணருக்காக செலவிட்டாங்க. அதனால அது ஆக்கர்மா இல்லையா. அப்ப அவங்களுக்கு அதுல சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை இல்லையா. அப்ப அதுதான் இப்ப இந்த இருமைகளிலிருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல பார்த்தோம்னா நாம இங்க செயல் செய்யும் போது நமக்காக செய்யறோம் இல்லையா. நமக்காக ஏதோ ஒண்ணு செயல் செய்யும் போதும் அதுல நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓகே, நான் இப்ப ஒரு உதாரணம் பார்க்கும்போது இப்ப நான் ரொம்ப அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டேன் இல்லையாப்பா. அதை யாராவது பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ இதுவா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ஓகே என்னடா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்கு வருத்தம் இருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வருத்தம் ஏற்படும் இல்லையா. இப்ப இந்த மாதிரி நமக்கு நாம தன்னுடைய புலன் இன்பத்திற்காக நமக்கு செய்யும் போது அங்க நமக்கு இன்பம் இருக்கு, துன்பமும் இருக்கு இல்லையா. இந்த பௌதிக உலகத்துல பார்க்கும்போது இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், ஏற்றம், இரக்கம், இது எல்லாமே இருக்கு இல்லையா. துவந்தங்கள், இருமைகள் சார்ந்த உலகம் இது. இப்ப இந்த ரெண்டுமே இங்க இருக்கு. இப்ப நாம இங்க செயல் செய்யும் போது ஒண்ணு ஏதோ ஒரு விதமான ஒரு விளைவை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. இன்பமோ இல்ல என்ன துன்பமோ ஏதோ ஒரு விதமான ஒரு விளைவை
நம்ம அனுபவிக்கின்றோம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் இருந்து நாம் செயல்படும் போது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா அங்க வந்து இன்பம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் அவங்க வந்து அதை பற்றி வந்து அவங்க கவலைப்படுவது இல்லை. ஏன்னா நான் கிருஷ்ணருக்காக செயல் செய்தேன், அந்த ஒரு ஆனந்தம் வந்து அவங்களுக்கு இருக்கு. இப்ப அதனால அவங்க என்ன ஆகுதுன்னா அங்க செயல் செய்யும் போது அந்த செயல் விளைவுகள் வந்து அவங்க அனுபவிப்பது இல்லை. அதனால அவங்களுக்கு நல்லது வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் இல்லை, தீயது வந்தாலும் வருத்தம் இல்லை. ஏன்னா அவங்க செய்யற செயல் கிருஷ்ணருக்காக செஞ்சிருக்காங்க. இப்ப அதுதான் அந்த ஒரு நிலைதான் வந்து இங்க ஆகர்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது இல்லையா. இத்தகு பற்றற்ற மனிதன் நல்ல தீய விளைவுகளில் இருந்து எப்போதும் விடுபட்டுள்ளான். எனவே அவன் எதையும் செய்யாதது போலவே ஆகிறது. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகளற்ற செயல் என்பதன் அறிகுறியாகும். எதுவுமே வந்து அவங்க எதிர்பார்க்கவில்லை. எனவே கிருஷ்ண உணர்வின் செயலை தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் முன்னரே விளக்கியது போல அவை விகர்மா எனப்படும். இது ஓகே. இப்ப நம்ம இதுல பாக்குறோம். ஓகே சரி, இதுல பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி நம்மளால வந்து இப்ப எப்படி வந்து இருக்க முடியும் இல்லையா. நம்முடைய செயல்கள் கண்டிப்பா வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணும் இல்லையா, நம்ம வந்து நம்முடைய கடமைகள் வந்து செய்யணும். ஒரு சில இடத்துல நம்ம பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்ப இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு இல்லையா. இப்ப இதே பகவான் வந்து ஆரம்பத்திலேயே விளக்குனாங்க இல்லையா. இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா அர்ஜுனன் வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து காட்டுக்கு போய் வந்து பக்தி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது பகவான் என்ன சொன்னாங்க, நீ அங்க போக வேண்டாம், இங்க போர்க்களத்துல இருந்தே வந்து பக்தி செய்யி அப்படின்னு வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து விளக்குனாங்க இல்லையா. இப்ப அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, இப்ப போர்க்களத்துல வந்து எப்படி பக்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, நீ வந்து எனக்காக நான் சொல்லி நீ போர் செய்யற. பகவான் சொல்றாங்க, நான் சொல்லி நீ செய்யும் போது அங்க வந்து உனக்கு எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தாது, எந்த விதமான துன்பமும் ஏற்படாது. ஆனா நீ இந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போனேன்னா நீ வந்து நல்ல மனசுதாங்க. அர்ஜுனன் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல மனது இல்லையா. ஏன்னா ஒரு பக்தர்களுடைய மனது எப்படி எப்பவுமே வந்து எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும். ஐயோ யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையில் இருக்கிறனால ஐயோ நான் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனுடைய மனநிலை அந்த மாதிரி. ஆனா வந்து உண்மையிலேயே அர்ஜுனன் வந்து போர்க்களத்தை விட்டு வந்து வெளியே போனாங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து வந்து என்ன பயந்து ஓடி போய் விட்டாய், அப்படிதான் உன்னை வந்து பழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அங்க வந்து விளக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீ இங்க இருந்து பக்தி செஞ்சே அப்படின்னு நீ எனக்காக போர் செஞ்சேன்னா நீ வந்து சப்போஸ் இந்த போர்க்களத்துல இறந்தாய் அப்படின்னாக்கா உனக்கு வந்து உயர்ந்த லோகம் வந்து இருக்கு காத்திருக்கு. இல்ல வெற்றி பெற்ற அப்படின்னா உனக்கு ராஜ்யம் இருக்கு. ரெண்டுதுலயும் உனக்கு நன்மைதான் இருக்கு இல்லையா. ஏன்னா என்னுடைய விருப்பப்படி நீ செயல்படாமல் போனாய் அப்படின்னா இல்லையா. அப்ப நம்ம வந்து இதுல பார்த்தோம் 3வது அத்தியாயத்துல அந்த கடைசியில அந்த ஒரு ஸ்லோகமும் 18வது அத்தியாயத்துல அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் தான் பகவான் வந்து கடுமையாக வந்து அந்த பேசினாங்க. மத்த எதுலயும் அப்படி பேசல. இப்ப வந்து என்னுடைய சொல்படி வந்து நீ கேட்காமல் செயல்பட்டால் என்றால் நீ என்ன ஆகும் இல்லையா, கண்டிப்பாக வந்து நீ இந்த முக்குணங்களின் படி நீ வந்து செயல்படுவதற்கு உன்னுடைய சுபாவத்தின் படி செயல்படுவதற்காக தூண்டப்படுவாய் இல்லையா. அதனால உனக்கு இழப்பு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் அந்த ரொம்ப கடுமையான அந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டும் வந்து பேசியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணருக்காக வந்து அங்க நம்ம செயல்பட வேண்டும். அதுதான் இப்ப நாம இருக்கின்ற நம்மளோட நிலையில் வந்து நம்ம செய்யற அந்த ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம பகவானுக்கு வந்து அர்ப்பணம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் அந்த தூய்மையை வந்து அடைவோம். இது இப்ப பின்னாடி வந்து பகவான் வந்து இது எல்லாமே வந்து விளக்குவாங்க. யார் யார் எந்த மாதிரி வந்து அர்ப்பணம் வந்து செய்யறாங்க, எந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து விளக்குவாங்க. இது இப்ப வந்து ஆகாரமா இருக்கிறவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க அதை பற்றி வந்து விளக்குறாங்க ஸ்லோகம் 23 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 24ல இருந்து யார் யார் எந்த மாதிரி அர்ப்பணங்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதையும் வந்து விளக்குவாங்க. அது வந்து வரும்போது நம்ம அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பார்க்கலாம். ஸ்லோகம் 21. நிராசீரியத சித்தாத்மா திக்த சர்வ பரிக்கிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் நாப்னோதி கில்பிஷம். மொழிபெயர்ப்பு. இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை முழுமையாக துறந்து வாழ்வின் அவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவது இல்லை. பொருளுரை. கிருஷ்ண பக்தன் தனது செயல்களில் நல்ல தீய விளைவுகள் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அவனது மனமும்
அறிவும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பரமனின் அம்சம் என்பதால் என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்படுபவை அல்ல. என் மூலமாக பரமனால் செய்யப்படும் செயல்களே என்பதை அவன் அறிவான். கை நகரும் போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினாலேயே அது நகருகிறது. சுய புலன் நுகர்ச்சியில் ஆர்வம் இல்லாத கிருஷ்ண பக்தன் எப்போதும் பரமனின் ஆவலுடன் இணைந்துள்ளான். ஒரு எந்திரத்தின் பாகத்தை போல அவன் செயல்படுகிறான். எந்திரத்தின் பகுதி எவ்வாறு எண்ணெயிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அதுபோல கிருஷ்ண பக்தனும் பகவானின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கிறான். எனவே அவன் தனது முயற்சிகளின் விளைவுகளால் பாதிக்கப்படுவது இல்லை. ஒரு மிருகத்தை போல அவனது உடல் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. மிருகத்தின் சொந்தக்காரன் சில சமயங்களில் தனது மிருகத்தை கொடூரமாக கொன்றாலும் அது எதிர்ப்பது இல்லை. உண்மையில் அதற்கு சுதந்திரம் ஏதும் இல்லை. தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதீக பொருட்களின் மீதும் பொய்யுரிமை கொண்டாடுவதற்கு நேரம் இல்லை. உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாயமான வழியில் செல்வம் சேர்க்கும் அவசியமும் அவனுக்கு இல்லை. எனவே இத்தகு பௌதீக பாவங்களால் அவன் களங்கம் அடைவது இல்லை. தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவன் ஆவான். இப்ப இதுல பார்த்தோம்னா ஸ்லோகம் 33 வரைக்கும் இந்த ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஸ்லோகம் 20, 19 பார்க்கும் போதும் பகவான் சொல்றாங்க அந்த பக்குவமான அறிவு. இப்ப அந்த அறிவு என்னன்னா, அப்ப அவன் நான் என்னுடைய ஜீவாத்மனுடைய உண்மையான சொரூப நிலை நான் பகவானுடைய நித்திய சேவகன். அந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க செயல்படுறாங்க. அதேதான் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப விளக்கியிருக்காங்க. இப்ப ஆகர்மா இல்லை கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க? இப்ப நல்ல தீய விளைவுகளால் அவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. இருமைகளால் அவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. நான் யாருன்னா, நான் பகவானுடைய ஒரு நித்திய சேவகன், பகவானுடைய ஒரு பாகமாக ஒரு அங்கமாக இருக்கின்றேன் இல்லையா? இப்ப இங்க குடிக்கின்ற அந்த பிரபுபாதர் இங்க குடிக்கின்ற அந்த ஒரு உதாரணம் இப்ப உடல்ல ஒரு கை இருக்கு அப்படின்னாக்கா கை தனித்து இயங்காது இல்லையா? உடலில் ஒரு பாகமாக இயங்குது. இப்போ அதே மாதிரிதான் நான் ஒரு பகவானுடைய ஒரு பாகம் இல்லையா? பகவானுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன், அவ்வளவுதான். தன்னுடைய சுய விருப்பத்தை இல்லை. ஆனா என்னன்னா இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது நாமளும் பகவான் ஒன்று கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் தன்மையில் ஒன்று. பகவானும் ஆன்மீகமானவர், நாமளும் ஆன்மீகமானவர் தான். ஆனா தன்மையில் ஒன்றாக இருந்தாலும் அளவில் ரொம்ப ரொம்ப வேறு இல்லை. கடல் அளவு வித்தியாசம் இல்ல. அந்த உதாரணம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப கடல் நீர் கடல் இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அந்த கடல் நீரும் உப்பு கரிக்கும். அந்த கடல்ல இருந்து ஒரு துளி நீர் எடுத்தாலும் அதுவும் உப்பு கரிக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு துளி நீர் மாதிரிதான் நாம ஜீவாத்மாக்கள். பகவான் அந்த கடல் மாதிரி. பகவான் விபு, நாம அணு. அப்ப பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கின்றோம். இப்ப பகவானுடைய விருப்பத்தை நாம் அங்க பூர்த்தி செய்யும் போது நம்மளுடைய ஆசையை பகவானுடைய ஆசையோட நம்ம ஒன்றிணைக்கும் போது நாம் பகவானோட ஒன்றாக விடவில்லை. பகவானோட அந்த உணர்வோட அந்த ஆசையோட பகவானுடைய ஆசையை நாம் இங்கே நிறைவேற்றுகின்றோம். இது இல்லையா? இப்ப ஒவ்வொரு யுகத்துக்கும் பகவான் இங்கே ஒவ்வொரு நோக்கத்திற்காக பகவான் இங்கே வருகின்றார். அப்ப இந்த கலியுகத்தின் அவதாரம் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக பகவான் இங்கே வருகின்றார் இல்லையா? இப்ப நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக பகவானுடைய விருப்பம் அது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லாருக்கும் ஹரிநாமத்தை விநியோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை நாம எந்த அளவுக்கு நம்மளால முடியும். இப்ப அதை நம்ம பகவானுடைய விருப்பத்தை நாம் அங்க பூர்த்தி செய்யும் போது பகவானுடைய விருப்பத்தோட நாம நம்ம ஒன்றிணைக்கிறோம் நம்முடைய விருப்பத்தை இல்லையா? பகவானுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்று. இப்ப அப்படி செய்யும் போது அதற்காக நம்ம செயல்படுகின்றோம். இப்ப அந்த ஒரு செயல் செய்யும் போது அது ஆக்கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. இது ஓகே. இப்ப நாம ஒரு சின்ன கேள்வி. இப்ப நாம பகவத்கீதை நம்ம படிக்கின்றோம் இல்லையா? இப்ப நாம நான் சொல்றேன், அதை பற்றி நான் சொல்றேன், நீங்க கேக்குறீங்க. இது கர்மாவா அகர்மாவா விகர்மாவா? அகர்மா. ஓகே. மத்தவங்க?
கர்மா. ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து இன்னொரு செயல், இன்னொரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இது பார்க்கலாம். என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்காக வந்து நான் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு டிஷ், ஒரு ஐட்டம் வந்து நான் வந்து செய்றேன். அது வந்து கர்மாவா, அகர்மாவா, விகர்மாவா? கர்மா. ஓகே, மத்தவங்க கர்மா. ஓகே, சரி. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னொரு இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து அந்த அதே குழந்தைய வந்து வச்சுக்கலாம் உதாரணமே. இப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம சொல்றோம், ஓகே நீ வந்து இந்த மாதிரி ஒரு உன்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தைய வந்து நீ வந்து என்ன பண்றேன்னா அடிக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாலும் அந்த குழந்தை வந்து கேட்காம வந்து போய் அந்த குழந்தைய வந்து அடிக்குது இல்லையா? அப்ப அது வந்து கர்மாவா, அகர்மாவா, விகர்மா? விகர்மா. விகர்மா. ஓகே. இதுதான் இதுதான் நம்ம வந்து இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப எது கர்மா, எது அகர்மா, எது விகர்மா அப்படின்னு சொல்லிட்டு இது. ஓகே. இப்ப நான் வந்து இதுல இங்க புரோபாத் விளக்குற மாதிரி இல்லையா, நான் வந்து எதுவுமே வந்து செய்யல. எல்லாமே வந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்க, ரீட் பண்ணிட்டு பார்க்கலாம். கை நகரும் போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினாலேயே நகர்கிறது. சுய புலனுணர்ச்சியில் ஆர்வம் இல்லாத அந்த நான் பரமனின் அம்சம் என்பதால் என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்படுபவை அல்ல, என் மூலமாக பரமனால் செய்யப்படும் செயல்களே என்பதை அவன் அறிவான். இல்லையா? இப்ப வந்து பார்க்கும் போதும் இப்ப நம்ம இங்க பேசுற மாதிரி இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து புரியும், ஞாபகமும் இருக்கும். இப்ப வந்து பார்க்கும் போதும் இப்ப நான் வந்து பகவத்கீதை வந்து நான் அதுல படித்து நான் வந்து உங்களுக்கு விளக்குகின்றேன். இப்ப இதுல பார்க்கும்போது நான் சொல்றேன் வந்து இல்ல, இத வந்து நான் வந்து என்னுடைய அறிவின் மூலமாக அதை வந்து நான் யூஸ் பண்ணி அததான் நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன். எனக்கு என்ன புரியுதோ, எனக்கு என்ன தோணுச்சோ அதை பற்றி வந்து நான் விளக்குகின்றேன் அப்படின்னு சொல்றது வந்து இது சரியா? இல்ல, இல்லையா? இப்ப வந்து இதே வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கும் போது கிருஷ்ண உணர்வில் இருந்து ஓகே இது நான் வந்து பகவானுடைய ஒரு அறிவு எனக்கு இந்த கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்ப அதை வைத்து நான் வந்து விளக்குகின்றேன் இல்லையா? நான் எதுவுமே இங்க வந்து செய்ய முடியாது. சுயமாக நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க நம்ம எப்பவுமே இந்த துன்பத்துல இருந்து எப்பவுமே வெளியே போயிருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த எனக்கு இந்த ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? அப்ப அதை வந்து பகவானுடைய கருணையால் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆன்மீக குருவின் கருணையால் எனக்கு இதை வந்து கிடைத்திருக்கிறது. இப்ப இதை வந்து நான் மற்றவர்களுக்கு இதை வந்து நான் விநியோகிக்கின்றேன். அவ்வளவுதான். இப்ப இதனால எனக்கு வந்து எந்த பலனும் வந்து எனக்கு இல்லை. நான் கிருஷ்ணருக்காக செய்றேன், கிருஷ்ணனுடைய திருப்திக்காக நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றோம். இது வந்து ஆகர்மா இல்லையா? இப்ப வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்க முடியுதா? கர்மா இது, அகர்மா இது, விகர்மா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்ப நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்ல, நான் இது வந்து நான் விளக்குகின்றேன் இல்லையா? இப்ப இதை வந்து நீங்க புரிந்து கொள்கிறீங்க. இப்ப இதையும் வந்து பகவானுடைய கருணையால் தான் வந்து விளக்கப்படுது இல்லையா? இல்லைன்னா வந்து நம்மளால எதுவுமே புரிந்து கொள்வது முடியாது. இப்ப இதுதான், இப்ப இதைதான் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இது. அப்ப அதே மாதிரிதான் இன்னொரு உதாரணம் பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க, ஒரு இயந்திரத்தின் பாகம் இல்லையா? இப்ப அதை வந்து என்ன ஆகுது, அப்ப அதோட சேர்த்து ஒரு எந்திரத்துல இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து நல்லா அந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம பராமரிக்கிறோம். அதே மாதிரி நான் ஒரு பகவானுடைய பாகம் இல்லையா? பகவானுடைய சேவைக்காக என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய இதை வந்து நான் சரியாக வந்து பாதுகாக்கின்றேன். அதுதான், அது தவறான ஒரு செயல்ல ஈடுபடும் போது என்ன ஆகுது, அங்க வந்து நமக்கு அந்த துன்பம் தான் ஏற்படுது இல்லையா? ஒரு எந்திரத்தின் ஒரு பாகம் வந்து ஒரு சரியாக பராமரிக்கப்படலைன்னா எந்திரத்துல வந்து அது ஒர்க் ஆகும் போது என்ன ஆகும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டர்ப் தான் ஆகும். இப்ப அதே மாதிரிதான் நம்ம பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கும்போது நாம இந்த உடலை வந்து தவறான செயல்களுக்காக வந்து உபயோகிக்கும் போது பகவானுக்கும் அந்த வருத்தம் வந்து ஏற்படுது. ஏன்னா பகவானுடைய பாகமாக நாம் இருக்கின்றோம் இல்ல. இப்ப வந்து ஒரு கையில வந்து நமக்கு சின்ன ஒரு லைட்டா வந்து லைட்டா தீ சுற்றுச்சு, இல்லைன்னா லைட்டா கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், முழு உடல அந்த பாதிப்பை வந்து உணர்கின்றோம் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் நாம எல்லாருமே பகவானுடைய ஒரு சிறு அம்சமாக இருக்கின்றனால நாமளும் அந்த பகவானை விட்டு பிரிந்து வந்ததுனால அந்த வழியையும் பகவான் வந்து உணர்கின்றார். அதுதான், அப்ப திரும்பி நம்ம பகவானிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து விரும்புகின்றார். பிரபுபாதர் நிறைய இடத்துல இந்த ஒரு வார்த்தையை வந்து விளக்கியிருக்காங்க ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பார்க்கும் போதும். ஏன்னா பகவானுக்கு வந்து வலிக்குதாமா, பகவானை விட்டு நம்ம வந்து விலகி வந்துட்டோம், இந்த உடலை நம்ம தவறான செயல்களுக்கு யூஸ் பண்ணும் போது பகவானுக்கும் அந்த வலி ஏற்படுதாமா. ஐயோ என்னுடைய குழந்தை, என்னுடைய அம்சம் அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுதே, அதை வந்து நம்ம திருப்பி வந்து எப்படி கூட்டிட்டு வரலாம்
அப்படின்னு சொல்லி பகவானுக்கு அதே சிந்தனை தானாம். அதனால பகவான் வந்து திரும்ப திரும்ப அவதாரங்களாக வந்து வருகின்றார். அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்களை வந்து அனுப்புகின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரந்தங்கள் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இது எல்லாமே வந்து விட்டுட்டு போறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து தெரியும் இல்லையா, ஏன்னா இங்க வந்து ஜீவாத்மா இங்க சந்தோஷமாக வந்து இருக்காது. நான் ஒரு கட்டத்துல வந்து இது புரிஞ்சு ஐயோ இங்க துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா என்னை நோக்கி திரும்பும். அப்ப இருக்கும்போது என்ன ஆகும், அப்ப வருத்தப்படும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா பகவான் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. இங்க எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. ஓகே, இங்க வந்து பகவத்கீதை இது எல்லாமே பகவத்கீதை, பாகவதம் இது எல்லாமே படிச்சு கண்டிப்பா புரிஞ்சுக்கும். ஐயோ நாம வந்து தவறான ஒரு இடத்தில் வந்து இருக்கின்றோம், என்னுடைய நித்திய உறவு பகவான் தான் அப்படின்னு சொல்லி இந்த திரும்பி போவதற்கான இந்த ஒரு இதை வந்து அந்த ஜீவாத்மா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டு பகவான் போயிட்டாங்க. அதுதான் இல்லையா, பகவான் வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு இல்லை இல்லையா. நிறைய பேர் கஷ்டம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, பகவான் என்னை ஏன் வந்து இவ்வளவு சோதிக்கிறாங்க, ஏன் வந்து என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து உண்மையிலேயே நாம செய்யற செயலுக்கும் நாம அனுபவிக்கின்ற அந்த விளைவுக்கும் பகவானுக்கும் சம்பந்தமே இல்லையாமா. பாருங்க, நாம தான் வந்து அதை செயலுக்கு நாமளே செயல் செஞ்சு விளைவுல நாம தான் மாட்டிக்கிறோம். நல்ல தீய விளைவுகளுக்கு நாம தான் காரணமே ஒழிய பகவான் வந்து கிடையாது. பகவான் இதை படித்து விட்டார், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து விளக்கப்பட்டிருந்தது. அது வந்து பிரபுபாதர் கீழே அதுல விளக்கியிருந்தாங்க பொருளுரையில. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒளிப்பதிவு இல்லையா, பகவான் வந்து பேசிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பேசுறோம் இல்லையா, ஒரு ஒளிப்பதிவுல வந்து பதிவு செஞ்சிடறோம், செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பதிவை வந்து திரும்ப வந்து போடுறோம் இல்லையா. அப்ப வந்து அந்த பதிவு செய்யும் போது உண்மையாக இருந்தது, ஆனா அந்த பதிவு வந்து பேசும்போது அதே தான் பேசுறோம், ஆனா அந்த பதிவுக்கும் அந்த உண்மையான நபருக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா. அதே மாதிரிதான் பகவான் இதை இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தை எல்லாமே படைத்து விட்டார். 24 மூலப்பொருட்களை வந்து படைத்து விட்டார். அதற்குள்ள இருந்து நாம செயல் செய்யறது என்னன்னா அந்த விளைவு காரணம் நாம தான் காரணமே ஒழிய பகவானுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பகவான் படித்து விட்டார், நாம விரும்பணும் அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த உலகத்தை வந்து படைத்தார். அதுதான் இப்ப இதற்குரிய விளைவும் வந்து நாம தான் காரணமே ஒழிய பகவானுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த படைப்பிற்கு காரணம் பகவான் தான். எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம், சர்வ காரணம் பகவான் தான். ஆனால் நாம அனுபவிக்கின்ற இன்பம் துன்பங்களுக்கும் அதற்கு காரணம் நாம மட்டும்தானே ஒழிய பகவான் வந்து கிடையாது. அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ஓகேவா. இப்ப இதுல வந்து பக்தர்கள் வந்து புரிந்து கொள்வாங்க, எல்லாமே பகவானுடைய சொத்து இல்லையா. ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சு எல்லாமே பகவானுடைய சேவையில் வந்து அவங்க உபயோகப்படுத்துவாங்க. என்னுடைய இந்த உடல் கூட வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு சொந்தம் இல்லை, இதுவும் பகவானுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு அதையும் பகவானுடைய சேவையில் வந்து அவங்க அர்ப்பணம் வந்து செய்வாங்க. இது இப்ப இதுல சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்க, இதுல மொழிபெயர்ப்பு இன்னொரு ரீட் பண்றேன். இத்தகைய உணர்வுடையோர் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை முழுமையாக துறந்து வாழ்வின் அவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயல்படுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவது இல்லை. தன்னுடைய சொந்த அவசிய தேவைகளுக்காக நம்ம செயல்படும் போது நமக்கு அங்க எந்த விதமான பந்தப்படுவதற்கான வாய்ப்பும் எதுவும் இல்லை. தேவைக்கு அதிகமாக நம்ம செய்யும் போது மட்டும்தான் அங்க வந்து நமக்கு இந்த விளைவு வந்து ஏற்படுது. இது அது நன்மையாகவும் இருக்கலாம், இல்ல தீய விளைவுகளாகவும் வந்து இருக்கலாம். இது இப்ப இதுக்கு பிரகலாத் மகாராஜா வந்து சொல்றாங்க என்னன்னா, நாம வந்து எதுவுமே முயற்சி செய்யாத போதுதான் வந்து நமக்கு அந்த துன்பம் வருது இல்லையா. யாராவது ஒரு துன்பம் வர்றதுக்காக நம்ம முயற்சி செய்யறோமா? எதுவுமே செய்யறதில்லை இல்லையா. யாராவது வியாதி வந்து வரணும்னு சொல்லி யாராவது எதிர்பார்க்கிறோமா? இல்ல, எதுவுமே நினைக்கல, ஆனா என்ன ஆகுது, அது தானாவே வருது இல்லையா. அப்ப அதே மாதிரிதான் நம்ம வந்து விரும்பாத போது நமக்கு துன்பம் எப்படி தானாக வருதோ அதே மாதிரிதான் இன்பமும் கூட தானாகவே வரும். அதற்கு வந்து நம்ம முயற்சி செய்ய தேவையில்லை. நம்முடைய பிரகாரம், நம்முடைய கர்மா பிரகாரம் எந்த மாதிரி வந்து விதிக்கப்பட்டு இருக்கோ அது நமக்கு வர வேண்டியது வரும் இல்லையா. இப்ப வந்து பார்க்கும் போதும் நல்லாவே தெரியும் இல்லையா. ஒரு சில பேர் வந்து பாருங்களேன், காலையில இருந்து இரவு வரைக்கும் 12 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வந்து உழைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வருமானம் பார்த்தோம்னா பாருங்களேன் ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்கும் இல்லையா. ஆனா சில பேர் பாருங்களேன் 2 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் உழைப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் பாருங்க அதிகமாக வருது. எப்படி இல்லையா. இப்ப தங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுதான் இல்லையா. இதுதான் வந்து இதை வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து இந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்குவாங்க.
ஏன்னா தனக்கு எது வரணுமோ அதுதான் வரும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமாக அது இது எல்லாமே வந்து பண்ணி அவங்க வந்து இதுக்கு முயற்சி செய்வதற்காக ரொம்ப அவங்களுடைய என்ன சொல்றது வருத்திக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா என்ன வர வேண்டுமோ கண்டிப்பாக வரும் பகவானுடைய இதனால. அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு ஏற்படும்னா நமக்கெல்லாம் ஏற்படுறது ரொம்ப கடினம் தான். ஆனா இத வந்து பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து முடியும். ஏன்னா பகவானுடைய நாமத்தின் மூலமாக அந்த ஒரு இதை வந்து நம்மளால வந்து கொண்டு வர முடியும். அந்த நாமத்தின் வலிமையினால வந்து அந்த சக்தியின் மூலமாக இந்த மனநிலை இங்க சொல்லியிருக்கிற மாதிரி, ஏன்னா இல்லாதது பகவான் சொல்லவே இல்லை. இந்த ஒரு மனநிலையை வந்து நம்மளால வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா எது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஓகே இதுதான் பகவான் வந்து விதிச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க வந்து எப்பவுமே அந்த திருப்தியா வந்து இருப்பாங்களா. இப்போ அந்த ஒரு திருப்தி தான் கூட என்ன ஆகும்னா அந்த பற்றின்மையின் மூலமாக நமக்கு எல்லாமே தேவையானதை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப ஒரு சின்ன ஒரு இது அனுபவத்தை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து பகிர்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து நடந்தது, இப்ப ரீசெண்டா நடந்தது. எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்ப பிரகலாத் மகாராஜ் சொன்ன மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்காத மாதிரி நமக்கு எப்படி அந்த துன்பம் வருதோ அதே மாதிரிதான் இன்பமும் வரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில இப்ப நடந்தது இல்லையா. ஒரு போன மாதம் நடந்த ஒரு இது அனுபவம் நான் வந்து அதை ஷேர் பண்றேன். என்னன்னா எனக்கு திடீர்னு வந்து நல்லாதான் இருக்கும் போது அடுத்த ஒரு நாள் வந்து ஏகாதி இப்ப 2 ஏகாதசி முடிஞ்சது இல்லையா, அதுக்கு முந்தின ஏகாதசி அப்ப அடுத்த நாள் துவாதேசி வரும்போது எனக்கு என்னாச்சு, திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னால எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த இது 5 நாட்கள் வரைக்கும் ஃபுல்லா படுக்கையிலே இருக்கிற மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டம் இல்ல, ஆல்ரெடி முன்னாடி வந்ததுதான், ஆனா சரியாயிடுச்சு, குணமாயிடுச்சு மருந்தெல்லாம் சாப்பிட்டு. ஆனா திடீர்னு வந்தது எனக்கு இதாயிருச்சு. ஓகே எல்லாமே பகவானுடைய விருப்பம், ஆனா சரியாகும். அந்த ஒரு திட நம்பிக்கை வந்து மனசுல இருந்தது. வருத்தம் இருந்தாலும் அந்த வலி எல்லாமே வேதனை இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா பகவானுடைய அதுவும் பகவானுடைய கருணை தான், இல்லாம அது இருக்க முடியாது. இப்ப அதுக்கப்புறம் வந்து 5 நாட்கள்ல இருந்து பகவானுடைய கருணை தான், அது குணமாகி வந்துட்டேன். இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அது இன்னும் அந்த ஒரு முழுமையாக குணமாக்குறது கொஞ்சம் நாட்கள் எடுத்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த 2 வாரம் அப்படி கழியுது. இப்ப அந்த 2 வாரம் கழிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா நாங்க வந்து ஒரு வாடகை வீட்டுலதான் இருந்தோம். அந்த மாதிரி அங்க இருக்கும்போது திடீர்னு வந்து அங்க அந்த வீட்டுக்காரர் வந்து நீங்க வீடு காலி பண்ணணும், அவங்க வந்து இந்த நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்து சேல் பண்ணிட்டாங்க, நீங்க காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் பாப்பாக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, 20 days தான் டைம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வீடு அவ்வளவு சீக்கிரமா வந்து தேர்றதுக்கும் டைம் இல்லை. அப்புறம் எங்களுக்கு எந்த வீடும் வந்து செட் ஆகலை. அப்புறம் இந்த மாதிரி இடையில கொஞ்சம் முடியாததுனால எல்லா பக்கமும் போகவும் முடியல. எங்க பிரபுக்கும் வேலை இருக்கிறதுனால ஸ்கூல் எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கை இருந்தது என் மனசுக்குள்ள, பகவான் கண்டிப்பா ஏதோ ஒரு வழியை வந்து கொடுப்பாங்க. அப்ப வந்து என்னாவது 20 நாள் வந்து கழிஞ்சிருது. அவங்க வந்து அடுத்த நாள் எல்லாருமே காலி பண்ணணும், வந்து மத்தவங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, நாங்களும் இன்னொருத்தவங்க மட்டும் காலி பண்ணல. இப்ப அவங்க என்ன ஆகுது, அப்ப அவங்க வந்து ஐயோ அடுத்த நாள் காலி பண்ண சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் வீடு நாள் வரைக்கும் வீடு கிடைக்கல. ரொம்ப இதாயிருச்சு. ஐயோ எல்லா பக்கம் வீடு தேடி அமையவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பக்தர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வாடகைக்கு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சொல்லும் போதும் இந்த மாதிரி வாடகைக்கு இல்லை விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் இந்த நேரத்துல எப்படி நம்ம வந்து அவசரமா வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது விட்டுட்டோம். அவங்க 10 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க, நாங்க விட்டுட்டோம், அது இதை கவனிக்கல. சரி அப்ப இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, சரி ஒரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடுக்கு வந்து போய் பாக்குறோம். உடனே எங்களுக்கு பிடித்தது எப்படி ஒரு 3 மணி நேரத்துல வந்து ஓகே நம்ம வந்து இத வீடை வந்து வாங்கலாம். கரெக்டா எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, மதுரையில இருக்காங்க. அவங்க கரெக்டா அந்த நாளைக்கு 2 நாளுக்கு முன்னாடி இங்க வந்து எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்ப அவங்க வந்தாங்க, நாங்க போய் பாக்குறோம். அப்புறம் எங்க அம்மா வந்து பாக்குறாங்க. உடனே வந்து அரை நாள்ல வந்து அந்த இது ஓகே இந்த வீடு வாங்கிடலாம். ஏன்னா இங்க வீடு விற்பனைக்கு இருக்கிறவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் நாங்க சனிக்கிழமை வந்து பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு நாள் மட்டும் லீவு இல்லையா, விடுமுறை இருந்ததுனால. அப்ப திங்கக்கிழமை உடனே எல்லாமே ரெடி ஆகி எல்லாமே பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நாங்க என்னாச்சு, அடுத்த ஏகாதேசிக்கு துவாதேசிக்கு நாங்க இங்க கூடி வந்துட்டோம். பால் காய்ச்சிட்ட பாருங்களே, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பக்தர்கள் சொல்லும் போதும் வந்து தாரகிருஷ்ண பிரபுட்டி அவங்ககிட்டயே சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பகவானாலதான் வந்து முடியும், நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், முதல்ல இந்த மாதிரி நடந்தது, அதை அதிகம் எதிர்பார்க்கவே இல்லை நாங்க, இதுவும் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா வந்து நடந்தது. ஆனா இன்னும் இது இருந்த அந்த ஒரு இது பதில் கிடைக்கல. இது ஆச்சரியம் தான் இல்லையா. பகவானுடைய இதனால்தான் வந்து சாத்தியமாகும். நான் 2-3 தடவை இந்த மாதிரி அனுபவத்தை வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பார்த்திருக்கேன். இது நான் இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைம்ல 5 வருடத்துக்கு முன்னாடி
ரொம்ப முடியாத ஒரு இதையும் வந்து எனக்கு வந்தது. அதுலயும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு மருந்து எடுத்தும் எனக்கு எந்த மருந்தும் பலன் அளிக்கவில்லை. இருந்தும் நான் ரொம்ப நினைச்சேன். இருந்தாலும் பகவானுடைய நாமத்தின் மேல நம்பிக்கை இருந்தது. ஆனா அதுல என்ன ஆச்சுன்னா அந்த மருந்து வேலை செய்யலைனாலும் நான் நினைச்சேன் உயிர் போயிரும். ஆனா இருந்தாலும் பகவானுடைய நாமத்தின் மேல அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் பகவான் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்லையா? அப்ப அவங்களுடைய கருணையானால நான் வந்து மீண்டு வந்துட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியம். எப்படி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் பதில் வந்து சரியா எனக்கு வந்து தெரியல. ஆனா இருந்தாலும் எனக்கு இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இதான் எதை சொல்றேன், பகவானுடைய அச்சிந்திய சக்தி இல்லையா? நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பா வந்து அந்த இது எல்லாமே வந்து ஒரு எப்படி ஆன்மீக குருடைய அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும். இல்ல நம்ம இதுல படிக்கிறோம் இல்லையா? நம்ம பகவத்கீதையில பாகம் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா பகவான் ஒரு கட்டத்துல வந்து காட்டுறாங்க. கண்டிப்பா இருக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி காட்டும் போது ஓகே பகவான் இருக்கின்றார் இல்லையா? அப்ப இதுல வந்து தெரிந்து கொள்ள முடியுது. எப்படி வந்து முடியும்? இல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு வந்து நேரத்தை வந்து ஒதுக்க வேண்டி இவ்வளவு வந்து பார்க்க வேண்டும். ஆனா எங்களுக்கு ஒரு நாள்ல 6 நாள்லயே ஒரு 3 மணி நேரத்திலேயே அந்த ஒரு எல்லாமே வந்து ஒரு ஏற்பாடு வேகமாக வந்து நடந்தது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் தான். இதுவும் வந்து ஏதோ பகவானுடைய ஒரு விருப்பமாக வந்து இருக்க வேண்டும். இல்லாமன்னா கண்டிப்பா வந்து முடியாது. இந்த ஏன்னா நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா? அந்த அந்த அனுபவத்தை வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா நடந்ததுனால அதை வந்து நான் வந்து பகிர்ந்தேன் உங்ககிட்ட வந்து. அதுதான். ஓகே. அடுத்த ஸ்லோகம். ஆமா. தேங்க்யூ முதல்வி. ரொம்ப ஆச்சரியம் தான் இது எல்லாமே இல்லையா? ஆனா பகவான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்மளால இது எதிர்பார்க்கவே முடியாது. அதான் அந்த நம்பிக்கை மட்டும்தான். ஆனா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இருந்தாலும் ஒரு வெளியே இருந்தாலும் ஒரு பயம்தான். ஐயோ என்னடா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா பகவான் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து ஒரு ஏன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை. நான் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி இன்னி வரைக்கும் யோசனை பண்ணாலும் அது பதில் கிடைக்கல. எப்படி தாண்டி வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண முடியல. ஆனா அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வேகமா எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அதுதான். ஓகே. அடுத்த ஸ்லோகம் வந்து பார்க்கலாம். 21 படிச்சோம். ஓகே. ஸ்லோகம் 22. டைம் இருக்கா? டைம் ஆயிடுச்சு. சரி ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் அடுத்தது பார்க்கலாமே. சரி ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். ஸ்லோகம் 22. ஏத்ருச்சா லாப சந்துஷ்டோ त्वन्त्वातीतो विमत्सरः समग सिद्धौ असितौ च कृत्वापि न निबध्यते. மொழிபெயர்ப்பு. எவன் ஒருவன் மாதாஜி. மாதாஜி.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்த ஸ்லோகமும் படிச்சிடலாம். ஸ்லோகம் 23. கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாயா சரதக கர்ம சமத்ரம் பிரவிலீயதே. கட் ஆயிடுச்சு. ஓகே, வேற யாராவது ரீட் பண்றீங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணி. ஓகே, நான் ரீட் பண்ணிடுறேன். ஏனெனில் பரம புருஷரான விஷ்ணுவை, அதாவது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுவதுதான் யாகம். இத்தகு செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளும் நிச்சயமாக உன்னதத்தில் கலந்து விடுவதால் அவன் ஜட விளைவுகளால் பாதிக்கப்படுவது இல்லை. இதுல நீங்க பார்க்கும்போது ஸ்லோகம் 19ல இருந்து 23 வரைக்கும் இந்த ஒரே விஷயத்தை தான் வந்து திரும்ப திரும்ப வந்து இங்க விளக்கியிருக்காங்க இல்லையா? கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க வந்து எந்த மாதிரி வந்து செயல்படுவாங்க. அவங்க அவங்க செயல்படுகின்ற ஒரே மனநிலை என்னன்னா, நான் பகவானுடைய ஒரு நித்திய சேவகன், ஆத்மாவுடைய ஸ்வரூப நிலை, நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவங்க வந்து செயல்படுவதால், இப்ப இந்த பக்குவமான அறிவு அவங்களுக்கு இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, பகவான் இதுல வந்து விளக்குறாங்க இல்லையா 19வது ஸ்லோகத்துல, இந்த ஒரு பக்குவமான அறிவு அவங்களுக்கு செயலின் எல்லா விளைவுகளையும் எப்படி நெருப்பு போல் செயல்பட்டு எல்லாவற்றையும் சுட்டெரிக்கின்றன. அதனால அவங்க செய்யற செயல்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதாமா, விளைவில் வந்து எதுவும் அவங்க பாதிக்கப்படுவது இல்லை. அந்த ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, எல்லா விளைவுகளையும் வந்து எரித்து விடுகின்றது. அந்த அந்த ஒரு நபர் வந்து ஒருவரை கொன்றாலும் கூட கொன்ற மாதிரி ஆகாது இல்லையா? அர்ஜுனன் வந்து எல்லாரையும் வந்து கொன்னாங்க, ஆனா வந்து அர்ஜுனுடைய புகழ் இன்றைய வரைக்கும் நிலைத்து இருக்கு. ஏன்? அவங்க வந்து கிருஷ்ணருக்காக வந்து செஞ்சாங்க. ஆரம்பத்துல என்னாங்க, தன்னுடைய புலன் இன்பத்துக்காக நான் எல்லாரையும் கொல்வேன் அப்படின்னு சொல்லி அங்க போர்க்களத்துக்கு வந்து வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் தன்னுடைய சுய புலன் திருப்திக்காகத்தான் வந்து சொன்னாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் இந்த உபதேசங்கள் எல்லாமே முடிந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கரிசிய வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் செய்யறேன் இல்லையா? பகவானுடைய விருப்பப்படி வந்து அவங்க போர் செய்ததுனால இல்லையா, அவங்க வந்து கொன்றாலும் யாரையும் கொல்ற மாதிரி வந்து ஆகாது இல்லையா? வந்து அவங்க பகவானுக்காக வந்து செயல் செய்யும் போதும் அங்க வந்து நல்ல தீய செயல்கள் வந்து எதுவும் இல்லை. அது எப்படி? ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல், கிருஷ்ண உணர்வின் செயல், உன்னதத்தில் நிலை பெற்ற அந்த ஒரு செயல் அங்கே வந்து சொல்லப்படுது. இது இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதை வந்து ஸ்லோகம் 22ல அதையே வந்து பகவான் இங்கே விளக்குறாங்க. எவனொருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து, எனக்கு என்ன வருதோ அதுலயே வந்து அவன் திருப்தி அடைஞ்சு இருமைகள். ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம இங்க சுழற்சியில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இருமைகளுடைய அந்த பாதிப்பினால் தான். நாம இந்த பகவான் வந்து உத்தவருக்கு விளக்கும் போது அதை வந்து விளக்குறாங்க. அதுல சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க இருமைகள்ல நம்ம பாதிப்பு ஏற்படுறதுனாலதான் இங்க நம்ம திரும்ப திரும்ப இங்க வந்து பௌதிக உலகத்துல வந்து சிக்கிக் கொள்கிறோம். அதனால இருமைகள் இருந்து நாம் பாதிக்காமல் இருப்பதற்காக நான் வந்து அந்த பயிற்சி செஞ்சு செய்ய வேண்டுமா. அது அவங்க இருக்கும்போது என்ன ஆகுது, இங்க கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க பொறாமையே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே பகவானுடைய ஒரு அங்கம் இல்லையா? அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை பார்க்கும்போது நல்ல வசதியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அந்த வருத்தப்பட மாட்டாங்க, ஏன்னா சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஆனா அவங்களுக்கு அதுல சந்தோஷமும் இல்லை, லாபம் இதுவும் வருத்தமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கர்மா பிரகாரம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அது அவங்களுக்கு விதிக்கப்பட்டது அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அது நிரந்தரமும் இல்லை, அதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னா அதுவும் நிரந்தரம் இல்லை இல்லையா? அப்ப அவங்க வந்து அதனால வந்து அவங்க அந்த நிலையும் வந்து நிரந்தரமும் இருக்காது, அதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையாப்பா? இதுவும் அது அந்த ஒரு மாற்றமும் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அதனால வந்து அதுக்கும் அவங்க வந்து வருத்தப்பட மாட்டாங்க. அதனால எல்லாரையும் பார்த்து அவங்க சமமாக தான் பார்ப்பாங்க. எப்படி? ஜீவாத்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல அதுக்கப்புறம் அதே தான் திரும்ப திரும்ப வருது இல்லையா? வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகிறான் இல்லையா? அப்ப அவங்க புத்தக விநியோகம் போறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி அடைந்தாலும் அவங்களுக்கு
சந்தோஷம்தான் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். தோல்வி அடைந்தாலும் யாருமே புத்தகம் வாங்கவில்லைனாலும் அவங்களுக்கு அந்த தோல்வியினாலும் வருத்தம் இல்லை. ஏன்னா நான் அந்த 4 மணி நேரம் நட்சத்திற்காக செயல்பட்டு இருக்கின்றேன். அதுதான். அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அதனுடைய செயல்களின் விளைவுகளால் அவங்க எதுவுமே பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கப்படுது. இதுக்கு ஒரு உதாரணம் விளக்குறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு அரசர் சொல்றாங்க, நான் எந்த பழம் சாப்பிடலையோ அந்த பழத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பழத்தை கொண்டு காட்டும் போது இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அரசர் திரும்ப திரும்ப அந்த சாப்பிட்ட அந்த பழத்தையே கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இப்ப கோபம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்க கட்டி வைத்து அப்ப அந்த பழத்தின் மூலமாகவே அவங்களை ரொம்ப இது பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பழத்தின் மூலமாகவே அவங்க உடலை வருத்துறாங்க. இப்ப அதை பாக்குறாங்க. இப்ப இன்னொரு நபர் என்ன ஆகுது, அப்ப ரொம்ப நேரம் அவங்க அந்த வலியினால அவங்க அழுகுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா சிரிக்கிறாங்க. நான் அவங்க அப்ப அவங்க என்ன பழம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த பழம், இந்த பைனாப்பிள். அந்த பழம் வெளியே பார்த்தா முள்ளு முள்ளா இருக்கும் இல்லையா, அதை அவங்க முகத்திலேயே அவங்க அந்த தேய்க்கும் போது அவங்களுக்கு அந்த ரத்தம் வருது, வலிக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த வேதனையினால அவங்களுக்கு அழுகி வருது. அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும், இப்ப தூரத்துல இருந்து பார்த்தோம்னா இன்னொருத்தவங்க பலாப்பழம் கொண்டு வர்றாங்க. என்னது இதாவது பரவாயில்ல இல்லையே, ஒரு சின்ன பழம் தான் இது. இப்ப அதையும் அரசர் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பழத்தையே கொண்டு வரும்போது அவங்க அதன் பழத்தின் மூலமாக அவங்க வருத்தம் ஏற்படும் போது இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப அதனால இங்க கிருஷ்ண பக்தர்கள் அது எல்லாமே அவங்க வருத்தப்படுவதே கிடையாது. இந்த உதாரணம் இங்க விளக்கி இருக்கிறதுனால இது நான் விளக்கினேன். இப்ப அதனால இந்த இருமைக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் கிருஷ்ண பக்தர்கள். அதனால அவங்க ரெண்டுலயும் அவங்க வருத்தப்படவே மாட்டாங்க இல்லையா. அப்ப அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்காங்க, ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகிறது இல்லையா. அப்ப கிருஷ்ண உணர்வில் இருந்து செய்யக்கூடிய செயல் நம்ம மாயையின் மூலமாக செய்யக்கூடிய செயல் முக்குணங்களின் மூலமாக செய்கின்றோம். ஒண்ணு சத்வகுணம், இன்னொன்னு ரஜோகுணம், இன்னொன்னு தமோகுணம் இல்லையா. இந்த 3 குணங்களின் மூலமாகத்தான் நம்ம ஏதோ ஒரு செயல்கள் மாறி மாறி நம்ம செய்கின்றோம். இப்ப நாம இந்த கிருஷ்ண உணர்வில் செய்கின்ற செயல் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். அது எப்படி சொல்றோம்னா, முக்குணங்கள் என்ன சொன்னேன், முக்குணங்கள் என்ன பார்த்தோம், தமோ குணம். ஓகே, இப்ப இந்த 3 குணங்கள் அப்படின்னா குணம், ரஜோகுணம், தமோ குணம். ஆனா இங்க பார்க்கும்போது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது சுத்த சத்வ நிலை. ஓகேவா. இங்க சத்வ குணம் கூட நம்ம இங்க பந்தப்படுத்தும். இது பின்னாடி வரும் 3 ஜட இயற்கையின் முக்குணங்களை பற்றி விளக்கும் போதும் இப்ப அந்த சத்வ குணத்தில இருக்கும் போதும் என்ன ஆகும்னா, நம்ம நினைப்போமா, ஓகே மற்றவர்களிட எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு இல்லையா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி நினைக்கிறது கூட என்ன ஆகுமோ நம்மளை இங்க பந்தப்படுத்துமாமா. ஆனா இங்க பார்த்தோம்னா இங்க எப்படி ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று கிருஷ்ண உணர்வின் செயல் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல் இல்லையா. இப்ப நம்ம பகவானை பற்றி கேட்கின்றோம், ஆகர்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம இங்க இந்த செயல் முக்குணங்களில் வருதா இல்ல முக்குணங்களுக்கு தாண்டின செயலாக வருதா? சுத்த சத்வனி. கரெக்ட் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே இல்லையா, எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இப்ப இது புரிஞ்சதை நம்ம அடுத்து போகலாம். இப்ப இது இல்லையா, பகவானுக்காக நம்ம எந்த ஒரு செயல் செய்கின்றோமோ அந்த நேரம் செலவிடுறோமோ இது எல்லாமே எப்படி முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல். அப்ப இங்க மாயையின் மீது வராது. இப்ப இந்த முக்குணங்களில் இருந்து நம்ம செயல்படும் போது மட்டும்தான் அந்த பந்தப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுது. இப்ப இதே நம்ம முக்குணங்களுக்கு பகவானுக்காக நம்ம செயல்படும் போது அது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல் இல்லையா. கர்மா முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் அங்க வருவது இல்லை. எப்படி உன்னத இயற்கையிலிருந்து செயல்படுகிறான் அதை இங்க சொல்லியிருக்காங்க. ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையான உன்னதத்தில் கலந்து விடுகின்றன. அந்த திவ்ய ஞானம் என்ன, நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஞானத்திலிருந்து திரும்ப திரும்ப செயல்படுவது. எப்பவுமே அந்த ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டியது. எங்க வேணாலும் நம்ம போகலாம், எந்த ஒரு செயல் செய்தாலும்
நான் பகவானுடைய சேவகன் இல்லையா. இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், நான் அந்த அனுபவத்தை சொன்னேன் இல்லையா. ஒரு சில நேரத்துல நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுது இல்லையா. சில நேரத்துல நமக்கு ரொம்ப இந்த நம்முடைய புண்ணிய விளைவுகள் நமக்கு ஏற்படுது. ஆனால் இரண்டு நிலையிலும் நாம எப்பவுமே சமமாக இருக்க வேண்டும். எப்படி? நான் பகவானுடைய நித்திய சேவகன். இது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. இது வரும் போகும் இல்லையா. துன்பம் வரும் ஒரு கட்டத்துல, அது போயிடும். இன்பமும் வரும், அது ஒரு கட்டத்துல போயிடும். ஆனா அது என்ன, சிலது நீண்டு இருக்கலாம், சில நேரம் குறைவான காலத்தை எடுக்கலாம் ஒழிய, ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை இல்லையா. பகவானுக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் மட்டும்தான் நிரந்தரமானது. அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் இல்லையா. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பக்தர் பிரார்த்தனை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, திரும்பவும் நான் ஷேர் பண்றது இல்லையா. ஒரு பக்தர் எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, ஆபத்திலோ அல்லது வெற்றியிலோ, அதிர்ஷ்டத்திலோ அல்லது பேரழிவிலோ நான் சமாதியில் இருக்கட்டும் இல்லையா. பாருங்களேன், நான் எல்லா நிலையிலும் எந்த ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டாலும் ஓகே, எந்த சூழ்நிலையா நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும், இரவு வரைக்கும் நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம். ஆனா இந்த செயல்கள்ல ஏதோ ஒரு விளைவு நமக்கு ஏற்படுது இல்லையா. சில நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சில நேரம் வெறுப்பா இருக்கு இல்லையா, சில நேரம் கோபமாக இருக்கு, நம்ம மேல கோபப்படுறாங்க, நாம மத்தவங்க மேல கோபப்படுறோம் இல்லையா. ரொம்ப திடீர்னு நமக்கு அந்த நல்ல ஒரு இன்பமான ஒரு செய்தி வருது, இல்லைன்னா ஒரு துக்கமான ஒரு செய்தி வருது. எல்லா சூழ்நிலையிலும் என்ன ஆகுறோம்னா, நம்ம அந்த ஒரு விளைவுல, அந்த ஒரு சூழ்நிலையில நாம் பந்திக்கப்படுகின்றோம் இல்லையா. நம்ம நல்ல அனுபவம் இருக்கும், இது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஆனா அந்த எல்லா சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்பவுமே அந்த நேரத்துல நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நமக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ஒரு கேள்வி இல்லையா. சரி, இந்த வாரத்துல நம்ம ஒரு கேள்வி, சின்ன கேள்வி வைக்கலாம் இல்லையா. ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ஒரு வாரம் அடுத்த வியாழக்கிழமை வரும்போது நீங்க ஒரு நோட்ல வேணா எழுதிக்கோங்க சரியா. நம்ம ரொம்ப ஒரு வாரம் எந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை அனுபவித்தோம், அந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை தடவை நம்ம நினைவுபடுத்தினோம். நம்ம கண்டிப்பா கேட்பேன் அடுத்த வகுப்புல ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் இங்க நீ ஜாயின் பண்ணவே இல்லை இல்லையா, எனக்கு தெரியல. ஓகேவா, எல்லாருக்குமே ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, சரி, அடுத்த வாரம் நம்ம இது பண்ணலாம். நான் நேம் எல்லாம் வச்சிருக்கேன், நான் கேட்பேன் அடுத்த வாரத்துல. ஓகேவா, பார்க்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம செயல்கள் செய்யறோம் இல்லையா மாதாஜி. அதெல்லாம் செய்ய சில நேரம் நமக்கு நம்ம பரபரப்பாக நம்ம செயல்கள் செய்கிறோம், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். சில நேரம் என்ன ஆகுது, நம்ம மேல கோபப்படுகின்றோம், இல்லைன்னா மத்தவங்க நம்ம மேல கோபப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துகிட்டே இருக்கு. சில நேரம் வரும்போது என்னங்க, அதனால நம்ம பாதிக்கப்படுகின்றோம் இல்லையா. ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் அதுல பாதிப்பு நமக்கு இருக்கு, ரொம்ப துக்கம் வந்தாலும் பாதிப்பு இருக்கு. எப்படி வந்தாலும் ஓகே, அந்த எல்லா நிலையிலும் நான் ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம நினைவுபடுத்துகின்றோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நிலையை நம்ம நினைவுபடுத்தும் போது மட்டும்தான் இங்க சொல்லி இருக்கிற மாதிரி அந்த ஆகர்மா இல்லையா, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயலில் நம்ம ஈடுபட முடியும். இந்த ஒரு மனநிலை பகவான் இங்க சொல்லியிருக்காங்களே, ஆகர்மா இருக்கிறவங்க எந்த மாதிரி மனநிலையில இருந்து செயல்படுவாங்க, அந்த நிலையை நம்ம வெளிப்படுத்த முடியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கின்றோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்கிறோம், அதுக்கப்புறம் படிக்கின்றோம், புரிந்து கொள்கின்றோம். புரிஞ்சாதான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா. அப்ளை பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் இல்லையா. ஆரம்ப பாடமே பகவத்கீதை தான், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, அதுக்கப்புறம் சித்தன்ய சரிதாமிருதம். இந்த மாதிரி நமக்கு இன்னும் தாண்டி நாங்க இருக்கு இல்லையா. இப்ப இது எல்லாமே நான் போகணும், நம்ம இன்னும் ஆரம்ப வகுப்புலதான் இருக்கோம் இல்லையா. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்தாதான் நம்ம இன்னும் கேட்கிறோம், ஆரம்ப நிலையில தான் இருக்கோம், கேட்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்போம், படித்து அதுக்கப்புறம் தான் புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா சூழ்நிலையும் நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்மளால நினைவுபடுத்த முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். மதஜி, கேள்வி புரிஞ்சுதா? ஓகே, நோட்ல வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க. இன்னைக்கு காலையில நைட்டு தூங்கும் போது பாருங்க, இன்னைக்கு நான் எத்தனை தடவை நினைச்சேன், எப்ப நினைக்க முடியும், ரொம்ப கோபப்படும் போது நான் ஜீவாத்மா தான், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஜீவாத்மாக்கள் தான் சொல்லி ஞாபகப்படுத்த முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நினைவுபடுத்திக்கோங்க. சப்போஸ் ஒரு வாரம் எழுத முடியலனாலும் ஒரு நாள் ஆச்சும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இதை நம்ம நம்ம வர்றோம் இல்லையா, வார வாரம் வர்றோம், அந்த கேட்கிறோம், வகுப்பு கேட்கிறோம், அப்புறம் போயிடுறோம், நம்ம வேலையை பார்க்கிறோம். அப்ப அப்படி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. கொஞ்சம் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம்.
இல்லையா? நம்ம வந்து நம்முடைய நமக்காக இது எல்லாமே வந்து படிக்கின்றோம் இல்லையா? இந்த பகவத்கீதை இப்ப நமக்காக வந்து ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஏன்னா நம்ம திரும்பி இங்க பௌதிக உலகத்திற்கு துக்காலயம் துன்பம் நிறைந்த உடல் உலகிற்கு வந்து நம்ம வந்துடக்கூடாது. அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இது எல்லாமே வந்து படிக்கின்றோம். சும்மா வர்றோம் கேட்கிறோம் போறோம் அப்படின்றதுக்காக பதிலாக நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய முயற்சி தான் இது எல்லாமே. அப்படி வந்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓகே, இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்காக செய்கின்ற செயல்கள் எல்லாமே எப்படி சொல்லப்படுதுன்னா யாகங்களாக வந்து சொல்லப்படுது. அப்ப இந்த கிருஷ்ண உணர்வில் இருந்து செயல்கள் செய்யறவங்க எல்லாருமே எப்படி அவங்க செய்யறது எல்லாமே வந்து யாகமாக வந்து சொல்லப்படுது. அப்ப அவங்க வந்து சுய புலன் திருப்திக்காக வந்து அவங்க எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே வந்து அவங்க செய்யறது எப்படியாவது யாகமாக வந்து ஆயிடுது. அதனால அவங்க என்ன ஆகுதுன்னா எந்த விதமான ஜட விளைவுகளால் அவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. இல்லையா? 18வது அத்தியாயத்திலேயே வந்து சொல்லுவாங்க யார் ஒரு எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லையா? இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து சில நேரம் நமக்கு வருத்தம் ஏற்படலாம், ரொம்ப இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், துக்கம் வரலாம், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவன் உடனடியாக இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களை கடக்கின்றான் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் சொல்றாங்க 18வது அத்தியாயத்துல. அப்ப அந்த ஒரு நிலையில் தான் பிரம்மபூத நிலை. அதுதான் அப்ப பிரம்மபூத நிலையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி கன காங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்தியும் லபதே பராம். பாருங்க அந்த ஒரு பிரம்மபூத நிலையில் வரும்போது மட்டும்தான் பகவானுடைய பக்தி சேவையை நாம் அடைய முடியும். நாம இன்னும் முக்குணங்கள்ல தான் இருக்கோம், இன்னும் நாம் கடக்கவில்லை. கடந்தா மட்டும்தான் அந்த ஒரு நிலையை அடைய முடியும். அப்ப இன்னும் நம்ம வந்து பக்திக்கு உள்ளேயே வரவே இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு வர்றதுக்காக தான் அந்த முயற்சி நம்ம வந்து எடுக்கின்றோம். அதுதான் இப்போ எல்லா சூழ்நிலைகளும் நாம் வந்து பகவானுடைய அந்த பக்தி சேவையை நாம வந்து பகவானை நினைவுபடுத்த நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இல்லை எல்லா வேதங்களுடைய சாரமாக இருப்பது என்னன்னா ஒரே ஒரு கோட்பாடுதான். ஸ்மர்தவியக சததம் விஷ்ணோர் விஸ்மர்தவியக நாகி ஜாதுச்சித். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்போதும் கிருஷ்ணரை மறக்க கூடாது. அதுதான் எப்பவுமே கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய ஜீவாத்மாவுடைய நிலை. அதுதான் இப்ப இந்த ஒரு கோட்பாடு தான் மற்ற எல்லா கோட்பாடுகளையும் வந்து சார்ந்து இருக்கு. அந்த ஒரு நிலைக்கு வந்து நாம் வர வேண்டும். அதை தான் நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டும். இந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து இருக்கலாம், ஆனால் பகவானை வந்து நினைவுபடுத்தலைன்னா தத்துவங்கள் எல்லாமே வந்து எதுவும் உபயோகமற்றது. கிருஷ்ணரை நினைப்பது மட்டும்தான் வந்து சிறந்தது. எந்த தத்துவம் எதுவும் தெரியலைனாலும் பரவாயில்ல, பகவானை நினைப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எதுக்காக நம்ம வந்து படிக்கின்றோம், எல்லாமே கேட்கின்றோம் எதுக்காக? ஒரே ஒரு நோக்கம், நாம் கிருஷ்ணரை நினைவு கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இது எல்லாமே வந்து செய்யப்படுது. அதுதான் ஏன்னா 24 மணி நேரம் நம்ம வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க முடியும்னா ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி செஞ்சாங்க. நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. அதனால சில பிரபுபாதர் வந்து நம்முடைய செயல்கள் வந்து எப்படி கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சில பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து ஏற்ற மாதிரி, ஏன்னா யாருமே எதையுமே வந்து மாற்ற வேண்டாம், செய்யறது எல்லாமே கிருஷ்ணரோட வந்து கனெக்ட் பண்ணிருங்க. கிருஷ்ணரோட வந்து செயலோட இணைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது கிருஷ்ண உணர்வாகவே வந்து ஆயிரும். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்ப நம்ம யாருக்காக செயல் செய்யறோமோ அவங்களுடைய நினைவு தான் நம்ம எப்பவுமே இருக்கும் இல்லையா? அப்ப வந்து நம்மளுடைய ஸ்மரணத்துல கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா? நான் கிருஷ்ணருக்காக செய்யறேன் இல்லையா? 4 மணி நேரம் நான் வேலை செய்யறேன்னா யாருக்காக செய்யறேன்? நான் கிருஷ்ணருக்காக செய்யறேன் இல்லையா? அப்ப அங்க வந்து அது கிருஷ்ண உணர்வு நினைவு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அதுதான் நம்ம யாருக்காக செய்யறோம், அதுதான் அந்த ஒரு நிலையை தான் வந்து நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.